ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காம்ப்ரமைஸ், ஓகே. நியூ விசன், adventure, conditioning, fighting, illusion, burden, thunderbolt, receptivity, traveling, inner voice, outsider. Okay, so bottom of the deck, intensity, Nine of Cups, Nine of Swords, Knight of Pentacles, Five of Pentacles, Knight of Wands, Two of Pentacles, Page of Swords, Three of Cups, Empress, High Priestess, Star, Three of Wands, Queen of Cups. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி இதில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இது பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், ஒரு ஆளுக்கு வந்து மேபி காஸ்ட் ரிலீஜன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஹைட்டு வெயிட்டு, ஸோ ஃபிசிக்கலாக அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் டிஃப்ரென்ஸ் உண்டு உங்கள் ரெண்டு பேருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எவ்வளோ
எவ்வளோ பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ரொம்ப சேடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, ஸோ இந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் பேசும்போது உங்களுக்கு அது ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சோல் லெவலில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் 10 மினிட்ஸ் பார்த்து பேசும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இந்த பர்சனுக்கு கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் 2 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஓகே. பட் 2 பேர் சேரும்போது ஒரு இடத்த கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அப்படி தான், அந்த ஒரு பர்சனுக்கு அப்படி தான். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகம் ஒன்று, பட் இவர் வெளியே காட்டிக்கிறது ஒன்று. ஓகே. ஏன்னா நமக்கு டைரக்ட்லி இன்டென்சிட்டின்னு ஒரு கார்டு நமக்கு டைரக்ட்லி வந்துட்டு. ஓகே. ஸோ இவர் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டாலும் உங்களுக்கு உங்களோட சோல் லெவலில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங் வந்துட்டு. ஏஸ் இந்த ஒரு பர்சனை ஆத்மார்த்தமாக ஸ்நேகிக்கிறாங்க, ஏஸ் இந்த ஒரு பர்சன் எனக்கு இன்னும் என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஏஸ் இந்த ஒரு பர்சன் என்னை ஸ்நேகிக்கிறாங்கன்னு உங்களுக்கு பல தடவை ஒரு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் வெளியே காட்டிக்கிறது எனக்கு வெளியே இந்த ஒரு பர்சன் ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன் வேல்யூ கொடுக்காத மாதிரி, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி, பயங்கர பிஸி மாதிரி, ஸோ அந்த மாதிரி காட்டிக்கலாம். இப்போ பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் செப்பரேஷன் நீங்கள் இருந்தாலும், ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே இந்த ஒரு போர்ஸ் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு மனசில் ஆகும். இந்த ஒரு போர்ஷன் நினைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க, என்ன இந்த டைம் திங்க் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக எங்கள் என்ன உண்மையாக ஸ்நேகிக்கிறாங்க, உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக மனசில் இருக்கும். பட் இவர் வெளியே காட்டிக்கிறது டோட்டலாக சேஞ்சாக இருக்கும். டோட்லி ரிலேஷன்ஷிப்பில் கொலாப்ஸ் ஆகிட்டு நீங்கள் உண்மையா பொய்யா, நான் தான் ஏதாவது கற்பனை பண்ணிகிட்ருக்கேனா, இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, எனக்கு ஒரு பிடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகம் ஒன்று வெளியே காட்டிக்கிறது ஒன்று, டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொலாப்ஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் இவர் கூட உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாது, ஒரு இன்டென்சிட்டி இவர் கூட ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. சோல் லெவலில் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு உண்டு, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம, ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் யாரு கூடயும் ஃபீல் ஆகாது, ஒரு சோல் லெவல் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து எஃபோர்ட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு சொல்லி இந்த போஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஸ்நேகிச்சுட்டு உண்டு, கேர் பண்ணிட்டு உண்டு, லவ் பண்ணிட்டு, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்களை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஒரு பர்சன் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஸ்நேகம் எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்நேகம் கொடுக்கணும். அது ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது நமக்கு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ இந்த பர்சன் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்பை கொட்டி கொடுத்துருணும் நீங்கள். இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்மளை பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு லவ்வில் போகிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம், அப்படின்னா நம்ம கண்மூடித்தனமாக நம்ம எல்லாருமே ஸ்நேகிக்கிறோம். ஸோ அதுதான் எங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக்ஸு. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஸ்நேகம் வந்து கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு. பட் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம அடுத்தவங்களுக்கு ஸ்நேகம் கொடுக்கணும். ஓகே. இங்கே நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு லவ்வுக்குள்ளே போகிறோன்னா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்காம, நமக்கு ஒரு செல்ஃப் லவ் பண்ணாமல், ஒரு செல்ஃப் கேரிங் பண்ணாமல் 24/7 ஆப்போசிட் இருக்கிற பர்சனை திங்க் பண்ணி, ஸோ அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தான் பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவங்க தான் பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்கள் டவுன் ஆக்கிட்டு, உங்களோட வேல்யூ படுத்தி நீங்கள் லெஸ் ஆக்கிட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அவங்கள எஸ் நான் பெரிய ஆள் தான், நான் பெரிய பவர் தான், ஆமாம் நான் ராஜா, ஆமாம் நான் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தாட் வரும். அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு தாட் வரக்கு ஒரு டைமில் அவங்களை வச்சு செய்வாங்க. அதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு. ஓகே. இதே உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்நேகத்தை ஒரு லிமிட்டேஷன் நீங்கள் காட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினைக்கும்போது அவங்க ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு.
ഓക്കെ, ഇവർ എന്തൊരു റിലേഷൻഷിപ്പ് വിട്ട് മൂവ് ഓൺ ആയിട്ടുണ്ട്. കാരണം என்ன സ്നേഹം வந்து ஓவராகி போச்சு. அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துட்டீங்க நீங்கள், எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல். இந்த ஒரு போஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்கலாம், பட் இவன் என் கூட வந்தால் மட்டும் போதும், லைஃப் லாங் என் கூட இருந்தால் மட்டும் போதும். அவன் இந்த போய் செத்துப்போன்னு சொன்னால் கூட நான் செத்துருவேன், எனக்கு ஸ்னேகம் தான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் எனக்கு ஸ்நேகிச்சிട്ടുണ്ട്. ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களை ஹாப்பியாக வச்சுக்காம, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களை அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இவர் மூவ் ஆன் ஆக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவர் உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, செட் ஆகாது, எனக்கு ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் இருக்குது, நான் இன்னும் செட்டில் ஆகலை, எனக்கு இன்னும் செல்ஃப் இண்டிபெண்ட் இல்லை சொல்லிட்டு இவர் உங்களை இக்னோர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கும் தெரியும் இந்த ஒரு போர்ஷன் கூட நமக்கு ஒரு உனக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீ நானும் சேரும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குன்னு இவருக்கு தெரியும். பட் இவருக்கு அது தெரியும், இவருக்கும் சம்டைம் தெரியும். எஸ், நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நம்மளை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நம்ம எல்லாரையும் வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம கூட லைஃப் லாங் ஒரே ஒரு ஃப்ரெண்டு போதும், ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு லைஃப் லாங் நமக்கு ட்ராவல் ஆகும் நம்ம நினைப்போம். அதே மாதிரி இவருக்கும் ஒரு விஷயம் தெரியும். எஸ், இந்த ஒரு பர்சனை நான் இன்றைக்கி இக்னோர் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை லைஃப்பை விட்டு போகிறாங்கன்னா எனக்கு கரெக்டாக எனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகும் அப்படின்னு இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு. மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, ஆக்சுவலி தெரியும் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்காக அவைலபிளாக இருக்கிறீங்க, வெயிட்டிங்காக இருக்கிறீங்க, இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட ஒரு பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இவருக்கு தெரியும். இந்த ஒரு பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க, இல்லைங்க லைஃப் லாங் ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் தெரிஞ்சும் இவர் எனக்கு என் சுச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, எனக்கு நிறைய கடன்கள் இருக்குது சொல்லிட்டு இவர் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு. ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போவோம். பட் இவர் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்ககிட்ட கேட்டு தானே நான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு உண்டு. மேபி எல்லாருக்குள்ள ஒரு சில உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க உங்களை விட்டுட்டு ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு உண்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்ப்போம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட ஸ்நேகம்ங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஓகே, நம்ம ஒருத்தவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கும்போது கட்டாயம் நமக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்களை ஒரு அன்கண்டிஷனல் லவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் அந்த இடத்துல யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்கும். அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு பர்சனை எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த லவ் உங்களை தேடி வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிட்டு. ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க நான் சொல்ல வரலாம். உங்களுக்கு மூவ் ஆனே ஆக முடியாது இந்த ஒரு பர்சனை. ஏன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனை கூட ஒரு 5 minutes பேசும்போது இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். பல தடவை நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு பட் உங்களுக்கு மூவ் ஆன் ஆக முடியலை. இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிட்டு, ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகுது, நான் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைன்னு உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ நீங்கள் எனக்கு தோணும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிடும். மேபி நீங்கள் இந்த மாதிரி ரீடிங் பார்க்க ஒரு டைம்லையோ இல்லைங்க உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்கலாம், நீ செல்ஃப் லோ பண்ணினா உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை உனக்கு எட்டி பிடிக்க முடியும், நீ செல்ஃப் லோ பண்ணி இந்த பர்சன் பின்னாடி அட்ராக்ட் ஆகி வருவாங்க, நீ செல்ஃப் லோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, நீங்கள் எமோஷனலி கனெக்டட் தான், பட் நீங்கள் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, உங்களோட ஒர்த் என்ன நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. மனசிலாக்கிட்டு நீங்கள் சைலண்டாக இருந்துட்டு உண்டு. எப்போவுமே சொல்கிறேன், நம்மளோட பவர் என்ன, நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட ஒர்த் என்ன, நம்ம மனசிலாக்கும் போது நம்ம அந்த இடத்துல சைலண்டாக இருப்போம். ஏன்னா நம்ம கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ். ஓகே, நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அன்கண்டிஷனல் லவ்னு ஆப்போசிட் இருக்கிற ஃபோர்ஸருக்கு ஃபீல் ஆச்சுன்னா கட்டாயம் அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஓகே, கொடுத்த ஸ்நேகம் உண்மையாக இருந்தால் கட்டாயம் உங்களை தேடி வருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேஷன்ஸ் உண்டு. எஸ், நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம்ங்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஓகே, என்னோடய லவ்வுக்கு தகுதியானவனாக இருந்தால் அவன் வரட்டும், என்னை தேடி வரட்டும். ஏன்னா ஒரு ஸ்நேகங்கிறது ஒரு சைடு மட்டும் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, 2 சைடு ஸ்நேகம் இருக்கணும். ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் இருக்குது, பட் நானாக போகிறனால இவன் என்னை இக்னோர் பண்ணுறான், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், என்னை கஷ்டப்படுத்துகிறான். ஸோ அதனால் அவனாக வரட்டும்,
കൊടുത്ത സ്നേഹം അൺകண்டிഷனல். ஸோ கட்டாயம் இவனை தேடி வந்தே ஆகணும். என்னை விட இவனை வேறு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிட்டு. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். சைலண்ட் ஆகிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட வேல்யூ வர்த்துன்னு நீங்கள் மனசில் ஆகிட்டு நீங்கள் உங்களை எனக்கு தெரியும் இந்த ஒரு போஸ்ட் எங்கேயும் போக மாட்டேன். உங்களோட இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒக்காது நம்ம சொல்லலாம். உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். எங்கே போயிடுவாங்க, கட்டாயம் உன்னை தேடி வந்தால் ஆகணும். ஏன்னா உன்னோட ஸ்நேகம் இல்லைங்கி அவனுக்கு லைஃப் லாங் இதே மாதிரி ஒரு ஸ்நேகம் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சைலண்டாக வரட்டும் உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன் கேட் பண்ணுது. ஸோ நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இந்த போஸ்ட் என்னச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேபி இதில் ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ட்ராவல் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு நீங்களோ இல்லைங்க அவங்களோ ரொம்ப ட்ராவல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ட்ராவல் லைக் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க நீங்கள் இந்த போஸ்ட் ஏதாவது பார்ட்டிலேயோ ஃபங்க்ஷன்லேயோ வச்சு மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு. இன்னும் ஒரு சிலவங்க மேபி இதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லைஃப்பில் டோட்டலாக வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, டோட்டலாக இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு இலூஷனில் மாட்டிக்கிட்டு ஒரு போஸ்ட் தவிக்கிறாங்க. பீஸ் கிடையாது, மைண்டில் ஒரு பீஸ் கிடையாது. டோட்லி இலூஷன், அவங்க லைஃபே ஒரு இலூஷனில் மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த போஸ்ட்டை நீங்கள் பிடிச்சி பிளாக் பண்ணட்டும். எனக்கு என்ன தோணுதுன்னா பல நாட்கள் நீங்கள் தூங்காமல் இந்த ஒரு போஸ்டரோட லாஸ்ட்டு சீன் பார்க்குறது, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஸோ இந்த ஒரு போஸ்டரோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்க்குறது, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு உண்டு. இவன் என்னை கஷ்டப்படுத்துகிறான், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் எனக்கு புரியாதா. ஓகே, அதை பார்க்க உங்களுக்கு டிஸ்டர்பன். அது உங்கள் மொபைலில் இருக்க உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இந்த ஒரு போஸ்ட்டில் சேசிங் பண்ணணும், உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகிட்டே உண்டு. அப்போ நீங்கள் என்ன கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் டோட்டலாக இந்த ஒரு போஸ்ட்டில் நம்பரை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி இல்லைங்க காண்டாக்ட்லேருந்து எடுத்துட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதை பார்க்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு உண்டு. ஓகே, என்னோடய ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஸ்நேகம் மாதிரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணுற ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி. நீ என்னோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஸ்நேகமாக தான் நீ ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன்வங்களை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட இவர் உங்களை மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஆக்சுவலி இவர் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாரு உங்களை, மூவ் ஆன் ஆகிட்டில்ல. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டில்ல. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, 2 பேர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான், பட் 2 பேர் சேரும்போது கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அப்போது இவர் நீங்கள் இருக்கும்போது உங்களோட வேல்யூ இவருக்கு மனசிலாகாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இன்னொரு நோக்கான சுச்சுவேஷனில் இவர் உங்களை மட்டும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷன், இவர் எதிர்பார்க்குற ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு எங்கேருந்து கிட்டிட்டு இல்லை. ஓகே, எங்கேருந்து கிட்டிட்டு இல்லை இவருக்கு. ஸோ அதனால் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களை பயங்கரமாக சேசிங் பண்ணுறாங்க. இவர் சேசிங் பண்ணும்போது இவருக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்சன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரி இவர் தான் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு உண்டு. நீங்கள் மூவ் ஆன் ஆகலை, மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். இவர் தான் மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. அப்போ இவர் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, ஒரு ஆவியும் இல்லை, ஒரு அணக்கமும் இல்லை, உங்கள் சைட்லேருந்து ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஒரு பர்சனை எதிர்பார்க்குற ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு எங்கேயும் கிட்டிட்டும் இல்லை. இவர் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இவர் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம், இல்லைங்கி ஃப்ரெண்டு பார்ட்டி செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணலாம், இல்லைங்கி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் அந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஸோ இவர் இவ்வளோ தூரம் தன்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தன்னை ஹாப்பியாக வச்சுக்க இவர் ட்ரை பண்ணாலும் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, அப்போ இவருக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. அப்போ இவர் அது ஸ்டார்டிங்கில் மனசிலாகாமல் இருக்கலாம். பட் ஒரு 2 மாதம், ஒரு 3 மாதம், ஒரு 4 மாதம் ஆகும்போது இவருக்கு லைஃப்பில் நான் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல, எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடல, எனக்கு ஏதோ ஒன்று என்னை விட்டு போன மாதிரி, ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ண மாதிரி, ஏதோ ஒன்று என் லைஃப்பில் தொலைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ தான் இவருக்கு உங்கள் ஞாபகம் வந்துடுண்டு. இவர் அப்போ தான் உங்களை ஆன்லைனில் தேடுறாரு. ஏன்னா என்னடா ஒரு ஆவி இல்லை, ஒருத்தி நம்ம ஸ்நேகிச்சோமே அவள் இருக்காளா இல்லையா, மறந்துட்டாளா நம்மளை. ஓகே, அப்போ ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது
நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் லவ்லாம் பண்ணி அடிப்பொலியாக ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதை நினைக்கும் போது இவருக்கு பயங்கர ஒரு தலைவேதனை. தலைக்கு பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி இது சாத்தியமாச்சு? நம்ம காலை பிடிச்சி 24/7 நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை, நீ இல்லைங்க உலகம் இல்லை, நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், உனக்காக நான் செத்து கூட போவேன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி இவங்க எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க? எப்படி முடிஞ்சுது? மேபி வேறு யாரோ லைஃப்பில் வந்துட்டாங்களோ, வேறு யாராவது நுழைஞ்சிட்டாங்களோ இந்த செப்பரேஷனில், இந்த ஒரு கேப்பில். அதெல்லாம் நினைக்கும் போது இவருக்கு பயங்கரமாக போர்டு தான் இருக்குது, பயங்கர தலைவேதனையாக இருக்குது. அதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆளுக்கு பயங்கர தலைவேதனையாக இருக்குன்னு சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் அடிப்பொலியான எனர்ஜி. ஓகே ஸோ டோன்ட் வரி. இவர் உங்களை பயங்கரமாக அந்த ஒரு பர்சன் சேசிங் பண்ணுறாங்க. இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டு டீட்டெயில் தெரிஞ்சிட்ருக்கலாம், இல்லைங்க ஃபேக் ஐடி ஏதாவது ஓப்பன் பண்ணி உங்கள் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, இவருக்கு இப்போ உங்கள் மேலே ஸ்நேகம் வந்துடுண்டு. ஓகே, இது வரைக்கும் உங்கள் மேலே இவருக்கு ஒரு ஸ்நேகம் இல்லைன்னா இப்போ இவருக்கு ஸ்நேகம் வந்துடுண்டு. ஸோ இந்த போஸ்ட் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? டோட்லி இவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க பயங்கரமாக அவங்களை மிஸ் பண்ணாங்க கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றி இவருக்கு ஒரு மேபி ஃபேக் ஐடி ஏதாவது ஓப்பன் பண்ணி உங்களை செக் பண்ணலாம். பட் இவருக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களோட மனசில் இப்போ இந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்களா இல்லையா, லவ் இருக்குதா இல்லையா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் கூட பேசும்போது நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணீங்க, நீ இல்லைங்க நான் செத்து போயிடுவேன், நீ இல்லைங்க என் லைஃப் இல்லை, நீ தான் என் உலகம் உயிர்லாம் சொன்னீங்களே. இப்போ அவங்களோட ஹார்ட்டில் இந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு இப்போ இதுதான் இப்போ இவரோட திங்கிங்கே. ஓப்பனாக சொல்ல போயாச்சு தான் தெரிஞ்சுக்கணும். பட் இவர் நினச்சா ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி உங்ககிட்ட கேட்கலாம். பட் ஆளுக்கு ஈகோ, ஆட்டிடியூட், நான் போய் ஒரு மெசேஜ் பண்ணிட்டோன்னா என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும், என்னோடய நேம் போயிடும். மேபி நான் கால் பண்ணி ஓப்பனாக இவக்கிட்ட உனக்கு ஸ்நேகம் இருக்கான்னு கேட்டவே இல்லைன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? அப்படி இல்லைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது என்னால் தாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த பர்சனை காலை விழுந்து அவங்கள பவர் ஆக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு கல்லுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆகும். ஓகே, அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சும்மா இந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஒரு ப்ராவர்ப் இருக்குல்ல, நீங்கள் இவங்களை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் தொந்தரவு பண்ணும்போது இவர் நான் ஒரு பெரிய பொக்கிஷம், நான் தான் இந்த ராஜா, நான் இன்னைக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு இவர் நினச்சிட்டு உண்டு. ஓகே, அப்படியே உங்களுக்கு இவர் வேலை கொடுக்காம ஆயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இவருக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் ஸ்நேகம் இருக்கா இல்லையா. ஆனால் இவர் நினச்சா ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். பட் ஒரு இலூஷன், ஒரு கன்ஃபியூசன். மேபி நான் கால் பண்ணி இவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, மேபி இவளுக்கு லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டாங்க, இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆள் டோட்டலாக இலூஷனாக இருக்காங்க. டோட்டலாக ஆளுக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சொல்ல போயாச்சுன்னா ஆக்சுவலி ஆளுக்கு தூக்கமும் இல்லை. தூங்க போயாச்சுன்னா தூக்கமும் இல்லை. ஒரு தேவையான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி தூங்க போயாச்சுன்னா தூக்கம் இல்லை. பயங்கர ஆன்சைட்டி, டிப்ரெஷன், மிட் நைட்டில் எழும்புறது, மிட் நைட்டில் எழும்பி நடக்கிறது, மிட் நைட்டில் எழும்பி ஃபோனை பார்க்குறது, மிட் நைட்டில் எழும்பி உங்களை சேசிங் பண்ணுறீங்களா இல்லை வந்தீங்களா இல்லையான்னு. ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப டிப்ரெஷன் ஆளுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, மேபி இதில் எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு போஸ்டோட ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, பட் இப்போ இவருக்கு மனசில் ஆகுது. ஓகே, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஃப்ரெண்டு நம்மளை சுற்றி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்ம ஆத்மாவுக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட், நமக்கு சோலுக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட்னால் மட்டும்தான் நம்மளை கம்ப்ளீட் ஆக்க முடியும், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அவருக்கு ஒரு ரியலைசேஷன் இப்போ இவருக்கு வந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு என்ன தோணும், ஆக்சுவலி இவருக்கு இப்போ தான் உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட ஒர்த்தரன் இவருக்கு மனசில் ஆகுது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவருக்கு இப்போ தான் உங்களோட பியூட்டி, உங்களை இப்போ தான் இவரை லைக் பண்ணுறாரு, இல்லைங்க இப்போ தான் உங்களை லவ் பண்ணுறாரு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இவருக்கு இப்போ உங்கள் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது, ஒரு செக்ஷுவல் பாண்டிங் ஃபீல் ஆகுது பயங்கரமாக, இல்லைங்க ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது.
ஓகே. இவரு ஆக்சுவலி இவருக்கு நைட்டு தூங்க போனா தூக்கம் இல்ல. உங்களோட தாட்ஸ், உங்களோட திங்கிங்ஸ் இந்த மேபி நீங்க ஏதாவது கரண்ட் சிச்சுவேஷன்ல வீடியோ பார்க்குறீங்க. ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோ, மேனிஃபெஸ்டேஷனோ ஏதோ டெக்னிக் எதாவது நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, அடிப்பொலியா ஒர்க் ஆகுது. இவருக்கு கண்ண மூடுனா தூக்கம் இல்ல. இவரு கண்ண மூடுனாலே உங்க தாட்ஸ் வருது. எப்படி? யாரோ வந்துட்டாங்களா? இப்ப நான் யார்கிட்ட டீட்டெயில கேட்டு கனெக்ட் பண்ணுவேன்? யார்கிட்ட கேட்டா இப்ப டீட்டெயில் கிடைக்கும்? ஓகே. பட் இவரு எனக்கு என்ன தோணுனா, இவருக்கு நைட்டு தூக்கம் இல்ல. அ பயங்கரமா ஒரு ஃபேஷனேட் கண்டிஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவருக்கு கால் பண்ணி உங்ககிட்ட கேட்டா, நீங்க கரெக்ட்டா இந்த ஒரு போஸ்ட் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. பட் இவரு தன்னோட ஃபீலிங்ஸ் கூடயும், எமோஷன் கூடயும் ஃபைட்டிங் பண்ணி ஆளுக்கு தூக்கம் இல்ல. ஹார்ட் சொல்லுது போய் கேளு, மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு. மைண்ட் இல்ல வேண்டாம் உன்னை இக்னோர் பண்ணிடுவா. நீ போனா உன்னை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவா. ஸோ இது 2ம் போறதுக்கா? போக வேண்டாமான்னு டோட்டலா ஒரு கன்ஃப்யூஸ். ஆனா பயங்கரமா ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. பயங்கரமா மிஸ் பண்றாங்க. பயங்கரமா ஸ்நேகம் வந்துட்டுண்டு. பட் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு டோட்டலா ஆளோட லைஃப்ல இலூஷன்ல இருக்காங்க. ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஓகே. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்ல எல்லாம் உண்டு. மேபி கரண்ட் சிச்சுவேஷன் எல்லாம் நல்ல கரியர், நல்ல ஃபேமிலி, இல்லைங்கி ஒர்க்கு, இல்லைங்கி பணம் எல்லாமே இவருக்கு இருக்கலாம். பட் இவர் கம்ப்ளீட் ஆகல. ஒன்று மிஸ்ஸிங். அது என்ன மிஸ்ஸிங்? உங்களோட சைலண்ட். ஓகே. உங்களோட சைலண்ட் இவருக்கு மிஸ்ஸிங் ஃபீல் கொடுத்துருண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ என்ன நினைக்கிறாரு தெரியுமா? நீங்கள் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுண்டு, ரொம்ப சைலண்ட் ஆகிட்டுண்டு. ஓகே. இவருக்கு உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர் எல்லாம் இப்போ இவருக்கு பார்க்கக்கூடிய டைமில் ஒன்றும் யோசிக்காமல் சம்டைம் ஒன்றும் யோசிக்காமல் ஓடி போய் உங்கள் கூட வந்து சேர்ந்தா என்ன, உங்களை வந்து மீட் பண்ணா என்னன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் இப்போ இவருக்கு அவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. இவரோட இன்ட்யூஷன் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இவர் ஒவ்வொரு நைட்டும் தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி இலூஷனில் இருக்கும்போது இவருக்குள்ள சோல் இவருக்கு சொல்லி கொடுக்குது. இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நியூ விசனோட பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை நெகட்டிவாக பார்த்து மேபி உங்களை பற்றி இது வரைக்கும் நெகட்டிவாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லி கொடுத்து அதை கேட்டுக்கலாம் அந்த ஒரு போஸை. அப்போ இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு மேபி இது வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஓகே. இது வரைக்கும் இவருக்கு அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு கிளாரிட்டி உண்டு. என் லைஃப்பில் எனக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது. எனக்கு இந்த ஒரு போர்ஷனோட ஸ்நேகம் வேணும், அன்கண்டிஷனல் லவ்வும் எனக்கு வேணும். இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. அப்போ இது வரைக்கும் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. இப்போ இவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடுண்டு. மேபி நீங்கள் பண்ணுற ப்ரேயராக இருக்கலாம், கிராட்டிடியூடாக இருக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், மேனிஃபெஸ்ட் டெக்னிக்காக இருக்கலாம், இல்லைங்க இன்னர் ஒர்க்காக இருக்கலாம். இவருக்கு ஒரு சில கிளாரிட்டி இவருக்கு கிடச்சிடுண்டு. இவரோட சோல் இவருக்கு கெயிட் பண்ண யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷன் கெயிட் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு போர்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த ஒரு போர்ஷன் திங்க் பண்ணி ஸ்டார்டிங் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடந்துச்சு, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போச்சு எல்லாம் இவர் திங்க் பண்ணுறாரு. அப்போ நேற்று வரைக்கும் இந்த ஒரு போர்ஷன் நெகட்டிவாக பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும். இப்போ கரெக்ட் சொல்லி பாசிட்டிவான விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ இவரோட சோல் இவருக்கு சொல்லிக் கொடுக்குது, போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இவங்க ஸ்டார் ஆகும் லைஃப்பில் இதே மாதிரி ஒன்று ஒரு அன்கண்டிஷனலாக யாரும் உன்னை சேர்க்க மாட்டாங்க. இவரோட சோல் இவருக்கு மனசாக்கி கொடுக்குது. ஓகே. பட் கால் பண்ணுற மாதிரியோ மெசேஜ் பண்ணுற மாதிரியோ கால் பண்ணுற மாதிரியோ மெசேஜ் பண்ணுற மாதிரியோ இப்போ நமக்கு எந்த ஒரு இது நமக்கு கார்டிங்க வரல. ஓகே. இதெல்லாம் இவரோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், மைண்டோட தாட்ஸு. ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஆக்சுவலி கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் என்ன டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், 1க்கு 100 வாட்டி திங்க் பண்ணி தான் இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏற்றுப்பாங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரை பொறுத்த மட்டும் எப்போவுமே தனக்கு ட்ரூவான ஒரு ஸ்நேகம் இம்பார்ட்டன் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு பர்சன். ஓகே. ஸோ இவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவருக்கு லைஃப்பில் வைக்கிறது கூட ஒரு 100 வாட்டி யோசிப்பாங்க. 100 வாட்டி யோசித்து அவங்கள ட்ரஸ்ட்டு பண்ணுவாங்க. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இவரும் ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி நமக்கு ஸ்நேகம் ஆத்மாத்த மாதிரி ஸ்நேகம் இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் ஆகக்கூடிய டைம் இவர் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. ஓகே. சம்டைம் இவருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது, உங்களோட சோஷியல் மீடியாஸ் எடுத்து பார்க்கும்போது எதையும் யோசிக்காமல் ஓடி வந்து ஒரு மெசேஜோ ஒரு காலோ இல்லை உங்களை நேரில் வந்து பார்க்கணும் இவருக்கு சம்டைம் ஃபீல் ஆனாலும்
இவரோட மைண்ட் இவருக்கு போகாத ஒன்று இக்னோர் பண்ணிவிடுவான், ரிஜெக்ட் பண்ணிவிடுவான், அவன் செல்ஃப் ரெஸ்பெக்டை போய் கலையில் இவருக்கு மைண்டு சொல்லி கொடுக்குது. டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு இலூஷனில் தான் இந்த ஒரு பர்சன் இருக்குது. டோட்லி இவருக்கு லைஃப் ஒரு இலூஷனில் தான் இருக்குது. ஓகே, பட் எனக்கு என்ன தோணும், நீங்கள் இவரை சேசிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி தூக்கம் இல்லை, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், தூக்கமே இல்லை. இவரே கட்டாயம் உங்களுக்கு கால் பண்ணுவார். பட் நீங்களாக போக வேண்டாம். நீங்களாக போய் மறுபடியும் இவங்களை தூக்கி கிரீடத்துக்கு மேலே வைக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கிரீடத்துக்கு மேலே வச்சது அவங்களுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கலைஞ்சு போகிறது. ஸோ மறுபடியும் நீங்கள் நீங்களாக போக வேண்டாம், அவங்களே வருவாங்க. நமக்கு காம்ப்ரமைஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டாம், கம்யூனிகேஷன் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஆள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை கட்டாயம் லைஃப்பில் சூஸ் பண்ணுவாங்க. இவருக்கு அது ரியலைசேஷன் வந்துடும். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட சோலோ இல்லைங்க யூனிவர்ஸோ ஏதாவது இவருக்கு மனசில் ஆகிட்டு டேஸ் நம்மளை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த ஒரு பர்சனால் மட்டும்தான் முடியும். நமக்கு ஏன்னா இவர் ஆக்சுவலி 9 ஆஃப் கப்ஸ் நமக்கு வந்திருக்கு. இவர் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு இவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணலாம், வேறு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்லைங்க இவர் ஹாப்பியாக வச்சுக்கோ, இவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணலாம். பட் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. இவருக்கு அது ரியலைசேஷன் வந்துடும். டேஸ் நான் கம்ப்ளீட் ஆகணும், எனக்கு லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் வேணும், நான் லைஃப்பில் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து லைஃப்பில் கொண்டு போகணும், அப்போ தான் நான் கம்ப்ளீட் ஆவேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வந்துட்டு. ஸோ இவர் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆள் இலூஷன் இருக்கனால ஆள் போகிறதுக்கா போக வேண்டாமா, போனால் என்ன ஆகும், போகட்டேன்னா. ஸோ இலூஷன் இருக்கனால கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் சேசிங் பண்ண வேண்டாம். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த போஸ்ட் உங்ககிட்ட சேருவாங்க. ஓகே ஓகே இனிமேல் உங்கள் லைஃப்பில் இவர் வந்தாச்சுன்னா ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியோடு தான் வருவார். மற்றபடி இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவருக்கு ஸ்ட்ராங்காக மனசில் ஆகிட்டு. ஏஸ் இவங்க முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி நம்ம நினைக்கிற நேரம் போய் எப்போ நம்ம முன்னாடி நம்ம எப்போ போனோம் நம்மளை 2 கை கொடுத்து வரவேற்றுட்டு இருந்தாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு. நம்ம இப்போ அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளை இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இவருக்கு அது மனசிலாகிட்டு. முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. பட் இப்போ அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டு. ஓகே, இப்போ நான் போனேன் கட்டாயம் அவன் என்ன ரோல் பண்ணுவான், ப்ளே பண்ணுவான் அவருக்கு நல்லா தெரியும். பட் நீங்களாம் போக வேண்டாம், அவராக கட்டாயம் வருவார். ஓகே, ஸோ நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எமோஷ்னலி இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆக ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இதுதான் அந்த கோர்ஸோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான நம்பர் பார்க்கலாம். மேபி இதில் ஒரு சில உங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், இல்லைங்க 22 ஏஜ் இருக்கலாம், இல்லைங்க 55 ஏஜ் இருக்கலாம். ஓகே, 15 ஏஜஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 15. ஓகே, நமக்கு இது இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், December important. Okay, then important date பார்க்கலாம். 2 important, 3 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 important, 12 important, 15 important, 20 important, 14 important, 16 important, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.